உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிலை எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா சரியாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலே இருந்து 2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள் சரியாக 114 நாட்கள் இருக்கும். அப்போது துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, உங்களை பொறுத்தவரையிலையும் உழைப்பாளிகள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட், யதார்த்தம், தன்னம்பிக்கையோடு எதுலேயும் இறங்கி செயல்படுவீங்க. சரராசி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கலை. உங்கள் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சுன்ட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் சாதிக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச அற்புத வாய்ப்பு தான் இந்த குரு பகவானது வக்கர நிலை. காரணம், ஒரு கிரகம் தனக்கு நெகட்டிவான ஒரு சூழலில் இருந்து அவர் மீண்டும் நெகட்டிவ், அதாவது அவருடைய நிலை மாறும் பொழுது அவர் தரக்கூடிய அந்த ஒரு பலன் மாபெரும் யோகமாக இருக்கும். எப்படின்னா, ஆல்ரெடி 3க்கு 6க்கு அதிபதி குரு பகவான். கெட்டவர்கள், அதாவது 3ன்றது மறைவஸ்தானம், 6ன்றது சத்ரு, ரண ரோகம் சம்மந்தப்பட்ட இடம். அப்போது இந்த சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் நின்று, அஷ்டமஸ்தானன்றது ஒரு மனிதனுடைய கடுமையான கஷ்டங்கள் சார்ந்த இடம், தண்டனை, அதே நேரத்தில் அசிங்கம், பாதிப்புகள், ரொம்ப கேவலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல்களுக்குரிய ஒரு இடம் தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தில் அவங்க செல்வந்தராகவே வாழுவாங்களா இல்லை கஷ்டங்களையே சந்திப்பாங்களான்ற ஒரு சூழலை குறிக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் கெட்ட கிரகங்கள் போய் அமர்ந்து, கெட்ட கிரகமாகப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட கிரகமாகப்பட்ட அந்த குரு பகவான் அமைந்து அவர் மீண்டும் வக்கர நிலை அடையும் பொழுது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் மட்டும்தான் இல்லை, திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்னன்னே தெரியல, சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பெரிய லெவலில் டேர்னிங் ஆகிட்டாங்க. அவங்க லெவலே வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பிற்கு உரிய ஒரு அம்சம்தான் இந்த அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம் மட்டும் பலம் பெற்றால் அந்த இடத்துல ஒரு கிரகம் வக்கர நிலையை அடைந்து தன்னுடைய இயல்புக்கு மாறா அவர் வேலை செய்தாலே, இந்த வக்கர நிலையில் உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் தடை ஆச்சு, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, வாழ்க்கையில் நமக்கு இது நடக்குமா, இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கிட்டத்தட்ட 4 மாதம் பக்கமாக இருக்குது, 3.25 மாதம், 114 நாட்கள் இருக்குது இந்த கால அமைப்பு. இந்த காலகட்டங்களில் முயற்சியை பலப்படுத்தினால் உங்களுக்கு இணை யாருமே இல்லைன்ற அளவுக்கு சக்ஸஸ் அடையலாம். காரணம், சரராசியாகப்பட்ட துலாம் ராசி போல்டானவங்க. அது மட்டுமல்ல, ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க. தெய்வ விஷயங்களில், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வளோ கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்கள். நேர்மை, யதார்த்தம்னா அதற்கு நீங்கள் தான் உதாரணம்னு சொல்லலாம். அப்படி யதார்த்தமாக வாழ்ந்தீங்க, உண்மையாக இருந்தீங்க. ஆனால் அது என்னவோ இவ்வளோ கரெக்டாக, இவ்வளோ நேர்மையாக இருந்ததுனால தான் நமக்கு கடவுள் கஷ்டம் கொடுக்குறான்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் ஒன்று போன ஒன்று அடுத்தடுத்து பிரச்சனைகளாகவே சந்திச்சிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டுருக்கீங்க நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களது வாழ்க்கையில் அவ்வளோ சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. கடந்த 5 வருஷத்தில் இனம் புரியாத மன அழுத்தம், பயம், எங்கே உங்கள் மதிப்பு, மரியாதை, இத்தனை நாளாக இருந்த நாணய நம்பிக்கை கெட்டு போயிடுவோம்ன்ற ஒரு இனம் புரியாத மன அழுத்தம், இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்க இல்லையா, அந்த தீர்வு தான் இந்த குரு பகவானால் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்
தொழில் ரீதியில் மாற்றம் கிடைக்க போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. தொழிலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஸ்ட்ராங்கான ரீதியில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. அடுத்தது வேலையில் வேலையே இல்லைங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இருந்த வேலையும் பறி போயிடுச்சு, வேறொரு வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதற்குரிய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய வேலை அவ்வளோதான், இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு அதற்கு சம்மந்தப்பட்ட சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையன்ற ஒரு பயத்தில் இருக்கிறீங்கன்னா கவலை வேண்டாம். இந்த காலகட்டங்களில் 100% நிச்சயம் இருக்கக்கூடிய வேலைகளையும் போல்டாக இறங்கி செயல்படுங்க. நமக்கு தான் கிடைக்க போகுது, நாம் தான் சக்ஸஸ் அடைய போகிறோம். அந்த நோக்கத்திலேயே இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக வேலை சக்ஸஸ். ஆல்ரெடி வேலையில் கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்தேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு இன்றைக்கி ப்ரமோஷன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. உண்மைக்கு இங்கே பலன் இல்லையா, உண்மைக்கு காலம் இல்லையான்ற அளவுக்கு வருத்தத்தில் இருந்தாலும் வரக்கூடிய எந்த தருணத்தில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. பெரிய லெவலில் மேன்மையை உண்டாக்க போகிறீங்க. நீங்கள் பிடிச்ச இடத்துக்கு மாறி ஒரு நல்ல வேலையில் அருமையாக உட்கார போகிறீங்க. ரொம்ப நாளாக கணவன் மனைவி திக்குக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சு குடும்பமே பிரிஞ்சு எங்கேயோ இருந்து வேலை, ஏன்னா குடும்ப வாழ்வாதாரத்திற்காக நம்ம இதை செய்யணுமே நினச்சி இருந்திருப்பீங்க. அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மேன்மை கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் ரொம்ப நாளாக அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதிட்டு இருப்பீங்க. கலெக்டர் வரைக்கும் நமக்கு ஒரு மேன்மையை உண்டாக்கணுன்றதுக்காக எவ்வளவோ அந்த படிப்பு ரீதியில் வீட்டில் இருந்து இன்றைக்கி கல்யாணம் ஆகி கூட நம்ம துலாம் ராசி பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பரீட்சை எழுதும்போது ஜஸ்ட்டு 5, 2 மார்க், 1 மார்க், அரை மார்க்கில் போனவங்களாம் இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட கம்மியான ஒரு ஸ்டேஜில் போனவங்க இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி அந்த இலக்கை கடந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்கள், வெற்றி அடைய போகிறீங்க. துலாம் ராசி என்பர்கள் ஆண்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, உங்களுடைய வேலையில் கவனத்தை அதிகப்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் கிடைக்கல, இப்போ அதற்குண்டான சக்ஸஸ் கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேற்கொண்டு அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக போராடினீங்க, பாடுபட்டீங்க, நீங்கள் பட்ட பாடுக்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் மற்றவங்களுக்கு கிடைச்சது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் செய்தாலும், எங்கே உங்களுடைய பேர் புகழ் வளரக்கூடாது, நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினச்சாலும் அதிலிருந்து நீங்கள் நிறைய சிரமங்கள் பட்டிருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நல்ல ஒரு இலக்கை அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமண முயற்சிகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி நல்ல ஒழுக்கம், அறிவு, ஆற்றல், சிந்தனை, கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தும் கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நழுவி போகுது. ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்து மன அழுத்தமும் தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்குன்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு சுபகாரியத்துக்கு போனால் கூட நம்மளை கேட்பாங்களேன்ற அளவுக்கு அதை விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது திடீரென்று அமையும், சடனாக உங்களுக்கு முடியும். இதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது, கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்திலும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களோட பிறந்தவங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, உங்களுக்காக எதிர்பார்த்தாலும் சரி, அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலையேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா குரு பகவான் புத்திரகாரகன். புத்திரகாரகனுடைய பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் விழுது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது. அப்போ குடும்ப விருத்தி உண்டாக போகுது. 4ஆம் வீடுன்றது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நிறைகள் உருவாக போகுது. ஏற்கனவே ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் துலாம் ராசி அன்பர்கள் சந்திச்சிருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது குறிப்பாக
இடது கண் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதனால் சில தலைவலி, கழுத்து வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இடுப்பிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் பாதிப்புகள், குதிகால் வரைக்குமே பாதமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிலர் நடக்க முடியாத அளவுலாம் சிக்கல்கள், உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்தாலும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது. அதற்குரிய தெளிவு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டாம். அது மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பார்த்து செய்த சில விஷயங்கள் இன்றைக்கி பிரேக் ஆகிடுச்சு. அதனால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. சொந்தம், பந்தம், புதுசாக வந்த உறவு முறைகள் ரீதியில் தேவையில்லாத சிக்கல்கள், நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது பழி சுமக்கக்கூடிய நிலை, இது சிலருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய ஒரு காலம் இருக்கும். மேற்கொண்டு வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்குது. பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பும் பெருகக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அடைவீங்க. குறிப்பாக திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி லைஃபே முடிஞ்சு போச்சே, நான் எப்படி மீண்டும் வாழ முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்ணும் சரி ஆணும் சரி, உங்களுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, நீங்கள் ஒன்று உருவாக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையில் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அமைப்பு, ராசியினுடைய அமைப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறங்கி போய் பேசி ஒரு லெவலுக்கு முடிவெடுங்க. 100% கை கொடுக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்த தலைமுறைக்கே ஒரு பெரிய மேன்மையாக இருக்கும். அதனால் மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள், சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே மேற்கொண்டு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக நடக்குமா, இன்னும் அதிகமாக இருக்குமா, இல்லை சற்று குறையுமான்றது பொறுத்து அமையும். ஏன்னா இந்த பரல்கள் எல்லாம் ஒரு நாளுக்கு மேலே 5, 6, 7 இருந்துட்டா மாபெரும் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் பொசிஷனில் உட்காந்து நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் இதில் விஷயம் இருக்குது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இந்த பலன்களும் திசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.